தக்காளி சூப் செய்யும் பொழுது அதில் வேக வைத்த ஒரு பீட்ரூட்டை நறுக்கி சேர்த்தால் சுவை அட்டகாசமாக இருக்கும் மற்றும் நல்ல நிறம் கிடைக்கும். கத்திரிக்காயை நீளமாக நறுக்கி எண்ணெயில் பொரித்து கெட்டியான தயிரில் போட்டு அதனுடன் பச்சை மிளகாயை நறுக்கி சேர்த்து தேவையான உப்பையும் தூவி ருசியான கத்திரிக்காய் தயிர் பச்சடி செய்யலாம். கோதுமை மாவு அரைக்கும் பொழுது ஒரு கைப்பிடி கொண்ட கடலையையும் சேர்த்து அரைத்து செய்தால் சப்பாத்தி, பூரி எதுவானாலும் சுவையும் சத்தும் கூடும். குருமா வைக்கும் பொழுது காரம் கூடினால் சிறிதளவு வெண்ணெயை விட்டு கொதிக்க விட்டு இறக்கலாம். வெண்ணெயில் லேசாக உப்பை தூவி விட்டால் போதும், பல நாட்கள் வரை கெடாமல் இருக்கும். காபி டிகாஷன் போடுவதற்கு முன் சுடு தண்ணீரில் டிகாஷனை பாத்திரத்தை வைத்தால் சீக்கிரம் காபித்தூள் இறங்கிவிடும். கீரை கடையல் செய்யும் பொழுது கீரையின் கலர் மாறாமல் இருக்க சிறிதளவு எண்ணெயை சேர்த்து வேக வைத்தால் கீரையின் நிறம் மாறாது. துவரம்பருப்பை வேக வைக்கும் பொழுது அதனுடன் ஒரு துண்டு தேங்காயை சேர்த்து வேக வைத்தால் சீக்கிரமாக வெந்துவிடும்.